நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தளபதி திரைப்படம் வந்து சமீபத்தில் ரீரிலீஸ் ஆகிருந்தது தலைவரோட பர்த்டேக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக தியேட்டரில் தலைவரோட ரசிகர்கள் அதகலம் பண்ணிகிட்ருக்காங்க. படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கு, அதாவது ரீரிலீஸ் படங்களில். இந்த வருடம் இன்னொரு சம்பவம் பற்றியும் நம்ம பேசியே ஆகணும். அதாவது கமலையாவோட குணா படத்தையும் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குணா படம் ரீரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நவம்பர் 29 அந்த படம் வந்து திரைக்கு வந்துச்சு. பட் அந்த படம் வந்ததும் தெரில, போனதும் தெரில. ஒரு ஷோவை கூட கமல் ரசிகர்களால் முழுமையாக அந்த படத்தை ஓட்ட முடியல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த படம் வந்ததும் தெரில, போனதும் தெரில. இத்தனைக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த படத்தோட வெற்றிக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு கமலையாவுடைய ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. எங்கள் படத்தில் வர்ற அந்த பாட்டு தான் இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படி இப்படின்னு பேசினாங்க. அப்போவே குணா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறதாகவும் பேச்சுக்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது. எல்லாரும் பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. குணா படம் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது, அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறப்போகுது. அந்த டைம், அதாவது வெளியான டைமில் அது தோல்வி படமாக இருந்தாலும் இப்போ நாங்கள் வெற்றி படமாக்குறோம் அப்படி இப்படின்னு பேசினாங்க. பட் அப்போவும் தோல்வி தான், இப்போவும் தோல்வி தான். அப்போவும் தளபதி கிட்ட குணா படத்துக்கு அடி தான், இப்போவும் தளபதி படத்துக்கிட்ட குணா படத்துக்கு அடி தான். கமலையாவோட புதுப்படமே இப்போல்லாம் வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. அவருக்கு வந்து கடைசியாக விக்ரம் படம் மட்டும் கொஞ்சம் தூக்கி விட்ருக்கு. அதுவும் அது வந்து கதை அவங்க எடுத்த விதம் எல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால எல்லாரும் பார்த்தாங்க. பட் கமலையாவுடைய ரசிகர்கள் அப்படின்னு கணக்கு பார்த்தோன்னா அவங்க வந்து மிக சொற்பமான அளவில் தான் இருக்காங்க. அதனால் ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே மெயினாக ரசிகர்கள் தான் தேவைப்படுறாங்க. புதுப்படம் அப்படின்னா கூட அந்த படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற டாக் கிடைச்சா ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்க. பட் ரீரிலீஸ் படங்களை பொறுத்தவரையும் பெரும்பாலும் ரசிகர்கள் தான் போய் ரசித்து கொண்டாடுவாங்க. அது வந்து கமலையாவுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படிங்கிறதுனால கமலையாவோட ரீரிலீஸ் படங்கள் எதுவுமே ஓட மாட்டேங்குது. இப்போ ஆளவந்தான் படத்தை கூட ரீரிலீஸ் பண்ணுறதா தானுக்கு வந்து அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார். ரீரிலீஸ் பண்ணாரா இல்லையான்னு கூட தெரில, ஏன்னா வர்றதும் தெரியல, போகிறதும் தெரியல. ஆனால் தலைவர் படத்தை பொறுத்தவரையும் இது வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். தலைவருக்கு இருக்கிற ரசிகர்கள் வந்து தலைவரோட எந்த படத்தை போட்டாலும் அந்த படத்தை வந்து பயங்கரமாக உற்சாகமாக கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தலைவரோட பாபா திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து வெளியான சமயத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னாலும் இப்போ பார்த்திங்கன்னா ரீரிலீஸில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருந்தது. அந்தளவுக்கு ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக அந்த படத்தை கொண்டாடி இருந்தாங்க. ஒரு தோல்வி படத்தையும் வெற்றி படமாக மாற்றக்கூடிய சக்தி அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருக்கு தான் இருக்குது. அதனால் கமலையாவுடைய ரசிகர்களும் சரி, கமலையாவுடைய பட தயாரிப்பாளர்களும் சரி, விபரீத முயற்சிகளில் இறங்க வேண்டாம் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம்.